கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவருக்கு முன்னதாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்கிறதான இந்த வேத வசனம். அவருக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருந்ததான சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் சிலுவையை சகித்த தேவன் அவமானத்தை எண்ணாதவராய் அவர் காணப்பட்டார். எதன் பொருட்டு? அவருக்கு முன்னதாக வைக்கப்பட்டு இருந்ததான சந்தோஷத்தின் பொருட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருந்தார். ஆதலால் அந்த சிலுவையில் ஏற்பட போக இருக்கிறதான சந்தோஷத்தின் மேன்மையை அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர் என்ன செய்தார்? அதன் நிமித்தமாய் சந்தோஷம் பட்டார். ஆனால் அந்த சந்தோஷத்தை அவர் பெறுவதற்கு முன்னதாக அவர் அவமானத்தை எண்ணாதவராய் அவர் காணப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவமானம் ஏரோது மன்னனிடத்திலே அவர் அழைத்து செல்லப்பட்ட வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏரோது மன்னனும் மற்ற போர் சேவகர்களும் என்ன செய்தார்கள்? அவரை தூசித்தார்கள், அவரை இகழ்ந்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிந்தித்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை தூசித்தார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்டதான அவமானங்களை எண்ணாதவராய் கல்வாரி சிலுவையிலே உண்டாக இருக்கிறதான உலகத்தின் ரட்சிப்பை குறித்து அவர் சந்தோஷம் அடைந்தவராய் அவர் காணப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் எல்லா பாடுகளையும், எல்லா அவமானங்களையும், எல்லா நிந்தனைகளையும், எல்லா துன்பங்களையும் அவர் என்ன செய்தார்? பார்க்காதவராய் அவர் காணப்பட்டார். இவைகள் அனைத்தையும் கல்வாரி சிலுவையிலே சகித்த தேவன் அவர் அனைத்தையும் என்ன செய்தார்? சகித்து கொண்டு இருந்தார். அதனால் தான் சிலுவை என்பது சகிப்புத்தன்மை உடைய ஒன்று. ஒரு அறிஞர் அவர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், ஒரு கர்ப்ப வேதனை படுகிறதான ஸ்திரீ ஆனவளுக்கு இப்பொழுது பிரசவம் ஏற்பட்டு விடும் என்று சொல்லப்படுகிறதான அந்த வேளையிலே அந்த தாயானவள் அந்த குழந்தையை பெறாமல் தன்னுடைய கர்ப்பத்தின் வலியை, பிரசவத்தின் வலியை அடக்கி கொண்டு பிள்ளை பெறாமலே வயிற்றுக்குள் வைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை போன்றதுதான் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சகித்ததான வேதனை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே அப்படிப்பட்டதான வேதனையை குறிப்பதற்கு வேறு ஒரு உதாரணங்களும் என்ன செய்யவில்லை, நமக்கு தெரியவில்லை. ஆதலால் அந்த ஸ்திரீயானவள் எப்படி பிரசவ வேதனை படுகிறாளோ அதை விட அதிகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே சகித்து கொண்டு இருந்தார். இவைகள் அனைத்தையும் முடித்ததற்கு பின்பதாக பிதாவின் சிங்காசனத்தின் வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் சிலுவை என்பது ஒரு சகிப்புத்தன்மை உடைய ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன், ஆனால் என் சகோதரன் செய்ததான தவறுகளை பொறுக்க முடியாமல் நான் என்ன செய்துவிட்டேன்? அவனோடு கூட சண்டையிட்டு விட்டேன் என்று சொல்லுவதற்கு இதில் இடமில்லை. சிலுவை சகிப்புத்தன்மை உடைய ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதைத்தான் நமக்கு முன் மாதிரியாக
அவர் வைத்து கடந்து சென்றிருக்கிறார். ஆதலால் அந்த சகிப்புத்தன்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? பொறுமையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவர் சிலுவையின் பரியந்தம் தன்னைத்தானே என்ன செய்தார்? அவர் பொறுமையாய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சகலவித துன்பங்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பொறுமையாய் அவர் இருந்தார். ஆதலால் தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பின் மேன்மை அது கிடைத்திருக்கிறது. ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நான் பின்பற்றுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரார் இயேசு கிறிஸ்துவானர் சகித்த சகிப்புத்தன்மை நம்மிடத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். அதிலே நாம் எந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை ஒரு மனிதன் அடிப்பானேயானால் உடனடியாக என்ன செய்து விடுவோம்? அவனிடத்திலே திருப்பி அதை செலுத்த முடிவு செய்து விடுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்டதான அவமானத்தை எண்ணாதவராய், அவர் எல்லா காரியங்களையும் சிலுவையிலே சகித்தவராய் அவர் காணப்பட்டார். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பட்ட பாடுகள் வேதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அது மரண அவஸ்தை, அது சரீரத்திலே உண்டாகக்கூடியதான மாபெரும் ஒரு கொடிதான ஒரு வலி. அந்த வலியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக உங்களுக்காக அவர் என்ன செய்தார்? எனக்காக சகித்திருக்கிறார். அந்த சகிப்புத்தன்மை என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவருக்குள்ளாய் உண்டாக வேண்டும். ஆதலால் இந்த நாளிலே நாம் யாவரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிறேன் ஏசப்பா, எனக்குள் சகிப்புத்தன்மையை தாங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவுக்காய் நான் அவமானப்பட்டு இருந்தாலும் நான் அவமானத்தை ஏற்று அவமானத்தை நான் சகித்து கொள்கிறவனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி நாம் அவர் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஏசு ராஜாவே, கல்வாரி சிலுவையிலே எல்லா விதமான அவமானங்களையும் எல்லா விதமான உபத்திரவங்களையும் கர்த்தாவே, எல்லா விதமான துன்பங்களையும் வேதனைகளையும் நீர் எங்களுக்காக சகித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தருகிறதான பாடம், எங்களுக்குள் சகிப்புத்தன்மை உண்டாக வேண்டும் ராஜா. எப்பேற்பட்டதான உபத்திரவங்கள் துன்பங்கள் எங்கள் வாழ்விலே கடந்து வந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவுக்காய் நாங்கள் அவைகளை சகித்து கொள்ள, கிறிஸ்துவுக்காய் அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஒப்பு கொடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அமரட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.